சந்தித்து வழியில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் புகழ்பெற்ற எழுத்தாளர் கௌதம நிலாம்பரன். வணக்கம். சமீபத்தில் தினத்தந்தி நாளிதழ் வழங்கின இலக்கிய பரிசை வென்றிருக்கீங்க. வாழ்த்துக்கள். முதல்ல அந்த நாவல் பற்றியே சொல்லுங்களேன். அது புத்தர் பிரான்னு அவருடைய வாழ்க்கை சரிதத்தை எழுதின ஒரு பெரிய நூல். அது முத்தாரம் வார இதழில் ஒரு 3.5 ஆண்டுகள் தொடராக எழுதினேன். நிறைய புத்த சரித்திரம் நிறைய பேரால் எழுதப்பட்டிருக்கு. ஏற்கனவே உவே சுவாமிநாதையர், தமிழ் தாத்தா உவே சுவாமிநாதையர் கூட புத்த பிரானுடைய சரித்திரத்தை மிக ஆய்வு செய்தெல்லாம் எழுதியிருக்காங்க. நான் எல்லாத்தையும் உள்வாங்கி சில முரண்பாடான தகவல்களை நான் விளக்கிட்டு உண்மையான கோணத்தில் நம்முடைய கருத்துக்களை எதையும் சொல்லாமல், அவரை பற்றி வெறுப்பையோ நம்ம காட்டாமல் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை முழுமையாக சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆர்வமாக இருந்தது. அந்த தொடர் நல்ல வரவேற்பை பெற்றது. அந்த தொடர் எந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்புன்னா, பேராசிரியர் அன்பழகன் ஐயா அவங்க கன்னிமரா நூலகத்தில் தொடர்பு கொண்டு அதை சில விட்டுப்போன இதழ்களை கூட வாங்கி அதை படித்தாருங்கிறது கேள்விப்பட்ட பொழுது, அந்த தொடர் ஏன்னா அவர் எவ்வளோ புத்தகங்களை படிச்சிருப்பார், அவர் புதிய ஒன்றும் இல்லை, இருந்தாலும் கூட இவர் என்ன சொல்கிறார் பார்ப்போன்னு அதை படித்தாருங்கிறது எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரமாக இருந்தது. அதை கன்னிமரா நூலகர் ஆவுடையப்பனே என்னோட பேசும்போது சொன்னார். அதுக்கு ஏன்னா சில இதழ்கள் கிடைக்கலன்னும் போது அவங்க எங்கிட்டயே கேட்டால் அதை ஜெராக்ஸ் எடுத்தெல்லாம் அனுப்பிச்சாங்க. ஆனால் அம்பேத்கர்லேருந்து ஆரம்பித்து தர்மானந்த கோசாம்பி, ராகுல சாங்கிருதேயன் போன்ற மிகப்பெரிய ஆய்வாளர்களெல்லாம் புத்த சரித்திரத்தை எப்படியெல்லாம் அவங்க உள்வாங்கி வெளிப்படுத்தியிருக்காங்களோ எல்லாத்தையும் நான் படித்து, இருந்தாலும் ஏன் அவங்கெல்லாம் பெரியவங்க நிறைய சொல்லியிருக்காங்க, அந்த வெகுஜன பார்வைக்கு போகாமல் ஒரு சாதாரண மலினப்படுத்துகிற கருத்தாகவே அவரை பற்றி அவர் மரணத்தை கண்டு பயந்தார், அவர் இது மாதிரி ஒரு பிணத்தை பார்த்து பயந்தார், ஒரு கிழவனை பார்த்து பயந்தார், நோயாளியை பார்த்து பயந்தார், இது போன்ற செய்திகளே திரும்ப திரும்ப சொல்லப்படுறது. அப்புறம் அவர் மனைவியை விட்டுட்டு ஓடி போயிட்டார் என்றெல்லாம் கூட சில திரைப்படங்களே கூட வந்திருக்கு. உலக அளவிலேயே கூட அது மேலே ஒரு எதிர் விமர்சனத்தை வச்சு எல்லாம் வந்திருக்கு. ஆனால் அது உண்மை அதெல்லாம் இல்லை. அவருடைய மனைவியார், அவருடைய தாயாரெல்லாம் 78 வயசு வரலையும் அவர் தான் காப்பாற்றினார். அவருடைய துறவரம்ங்கிறது ஒரு புரட்சிகரமாக கிளம்பி போனார். 6 ஆண்டு காலம் அவருடைய தவ முயற்சிகள் இருந்தது. அவர் துறவரம் ஏற்ற பிறகு அவருடைய சங்கத்தில் பெண்களை சேர்க்கலாங்கும் போது முதல்ல அவருடைய சிறிய தாயாரையும் அவருடைய மனைவியும் தான் சேர்த்தாங்க. ஆனால் சங்க கட்டுப்பாடுகளோடு இருக்கணும், அவங்களுடைய அரண்மனை ஆடம்பரம் அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது, எளிமையாக இருக்கணும்னு அவங்களும் துறவு ஏற்றே. அப்போ விட்டுட்டு ஓடி போயிட்டாருங்கிற அந்த கருத்து அடிபட்டு போயிடுது. அந்த காப்பாற்றுற சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் ஒன்றும் கைவிட்டுடலை. அவருடைய தந்தையாருடைய ஈமக்கடனெல்லாம் கூட அவர் நேராக போய் இருந்து தான் செய்கிறாரு. அவர் ஏற்ற துறவரங்கிறது சமூகத்தில் பல ஏற்றத்தாழ்வுகளும் குழப்பங்களும் இருக்க. இதுக்கு என்ன காரணம், திரும்ப திரும்ப இது நடந்துக்கிட்டே இருக்க, இதை எப்படி நிவர்த்தி செய்கிறதுங்கிறதுக்காக தான் இருந்ததே தவிர வேறு விதமான எந்த கண்ணோட்டமும் இல்லை. அப்போ அந்த மற்ற தகவல் சொன்னீங்களே, ஒரு மரணத்தை கண்டு பயந்தார், பிணத்தை பார்த்து, அந்த விஷயம் அது ஆரம்பத்தில் அவர் இப்படி துறவியாக போயிடுவாங்கிறது ஒரு ஜோதிடருடைய வாக்காக இருந்ததுனால, சுத்தோதனர் கட்டுப்பாடாக பிள்ளை அரண்மனைக்குள்ளேயே வளர்த்தாருங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் அரண்மனைக்குள்ளேயே வளர்த்தா கூட அவர் வித்தியாசமான இளைஞனாக இருந்தார். அவர் சுகபோகியாக அதில் ஆர்வம் காட்டி ஒரு அந்த செல்வ சுகங்களை அனுபவிக்கிறதில் நாட்டம் காட்டாமல், அங்கே வர்ற பணியாளர்கள் அவங்க மூலமாக வெளி உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அவங்களுடைய துன்பங்களை தெரிஞ்சுக்கிறது, இதுலேயே ஆர்வமாக இருந்தார். மற்ற உறவினர்களாக இருக்கிற இளவரசர்கள் காட்டுக்கு வேட்டையாட போகும்பொழுது கூட அவர் வேட்டையாட போகிறத வெறுத்தார். அங்கே போய் முயல்களையும் மான்களையும் வேட்டையாடுறதுல என்ன பெருமை இருக்குது, நீங்கள் எத்தனை புலிகளை நீங்கள் வீழ்த்தியிருக்கீங்கன்னெல்லாம் அவர் கேள்வி கேட்குறாரு. உங்கள் வீரம்ங்கிறது அப்பாவி பிராணிகளை கொல்றதுலேயே பெரிய வீரம்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு. அவருடைய திருமணமே கூட அவர் வீரனா இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஐயுறதில் அவருடைய முறைப்பெண்ணை தான் மணந்தார்னா கூட அவருடைய அந்த திருமணம் பல சிக்கல்களோடு இருந்தது. அவரை எள்ளி நகையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதற்காக அவர் தன்னுடைய வீர கலைகள்லாம் நிரூபிக்கிறார். ஒரு வாழ்வீரம், மல்யுத்தம் எல்லாத்தையும் செஞ்சு முறையாக பயின்றவர். ஆனால் அது எதுக்கு பயன்படுத்தணுங்கிறதுல அவருக்கு ஒரு தெளிவான கொள்கை அந்த வயதிலேயே இருந்தது. அப்போ அவர் திடீர்னு ஓடி போயிடலை. அதே போல் அவர் இந்த ஒரு பிணத்தை பார்த்தாருன்னா ஒரு மனிதன் செத்து போவாங்கிறத அவர் அப்போ தான் தெரிஞ்சுக்கிறார், வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி நோயினா நோய் வரும், மூப்பு வருங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா அவருக்கு கண்ணில் காட்டாமல் வளர்த்துருக்காங்க. அதனால் அதை கண்டல்ல அவர் அச்சப்பட்டது. அவர் வாழ்க்கையில் மனிதர்கள் ஏன் துன்பங்களை சந்திக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு
இன்றைக்கும் சமுதாயத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பிரச்சனை நதிநீர் பிரச்சனைங்கிறது. இதுதான் அவருடைய துறவரத்துக்கு பெரிய காரணம். அங்கே இமயமலை அடிவாரத்தில் ரோகிணி நதின்னு ஒரு நதி ஓடிக்கிட்டு இருந்தது. அதனுடைய தண்ணீர் பாசனத்தை 2 பிரிவு மக்கள் 2 பேருமே உறவினர்கள் தான். ஆனால் 2 இனங்களை போல் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க, சாக்கியர்கள் கோலியர்கள். இவர் சாக்கிய இனத்தில் சேர்ந்தவர். ஆனால் இவருடைய தாயார், இவருடைய மனைவி எல்லாமே கோலிய வகுப்பை சேர்ந்தவங்க. இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரே இனத்தினுடைய 2 வெவ்வேறு கிளைகள். அந்த பக்கம் அவங்க அரசாட்சி, இந்த பக்கம் அவங்க அரசாட்சி. அந்த பக்கம் பாசனத்துக்கு பிரச்சனை வரும்போது சண்டை, இந்த பக்கம் பாசனத்துக்கு பிரச்சனை வரும்போது சண்டை. இதுக்காக வருடந்தோறும் பல 100 பேர் யுத்தம்னு செஞ்சால் அதில் வீரம்னு சொல்லிட்டு மடிந்து போகிறத அவர் பார்க்குறாரு. அப்படி ஒரு யுத்தத்துக்கு அவர் தலைமை ஏற்க வேண்டிய கட்டாயம் வரும்பொழுது அதை ஏற்க மறுக்கிறாரு. இல்லை, இதுக்காக நம்ம மனித ரத்தத்தை விட இந்த தண்ணி அவ்வளோ பெரிய வசதியா, அல்லது இந்த தண்ணீரை விட மனித ரத்தம் அவ்வளோ மட்டமா, எதற்காக இப்படி அடிச்சுட்டு சாகணும்? அவங்களுக்கும் வாழ்வாதார உரிமைகள் இருக்குது, நம்ம அதை விட்டு கொடுக்கக்கூடாதா, பேசி தீர்த்துக்கக்கூடாதா அப்படின்னு. இது எவ்வளோ பெரிய புரட்சிகரமான ஒரு கருத்து பாருங்கள். ஆக இந்த யுத்தம் கட்டாயம்னு வரும்பொழுது மனிதன் மீது நான் மனிதன் யுத்தம் செய்கிறத வெறுக்கிறேன், அந்த வீரம் எனக்கு தேவையில்லைன்னு தான் அவர் துறவரமே ஏற்கிறார். அதை இல்லைன்னா அங்கே பெரிய பஞ்சாயத்து வரும், அவரை ஜாதி நீக்கம் செய்வாங்க, பதவி நீக்கம் செய்வாங்க, அவருடைய இளவரச பட்டத்தை. இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது இவருடைய நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட மறுத்து அவர் வெளியேறினார். இதுவே ஒரு பெரிய புரட்சி. உலகளாவிய மனித சமுதாயத்துக்கு அவர் சொல்கிற பெரிய திருச்செய்தி இது. மனிதன் கோபத்தால் வெல்ல முடியாதுங்கிறார், வெறுப்பினால் வெல்ல முடியாதுங்கிறார். ஸோ வெறுப்பை அன்புனால் திருக்குறள் என்ன செய்தார்க்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்புன்னு திருவள்ளுவரெல்லாம் கூட இதெல்லாம் உள்வாங்கி தான் அவர் இதை 2600 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு இளவரசனாக இருந்தவன் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த கருத்தை கடைபிடிச்சு அதற்காக யுத்தம் செய்ய மாட்டேன்னு அவர் துறவரம் போனாருங்கிறது ஒரு பெரிய செய்தியாச்சே. இதை ஒரு வெகுஜன பத்திரிகையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக நான் எழுதினது தான் அந்த தொடர். இதில் நீங்களே சொன்ன மாதிரி பல அறிஞர்கள் இதை ஏற்கனவே செய்த பிறகும் இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு வந்ததுக்கான அடிப்படை என்ன? அது இப்போ தமிழ் சமுதாயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சங்க இலக்கியங்களை, ஐம்பெரும் காப்பியங்களெல்லாம் தமிழ் தாத்தா குவே சுவாமிநாத ஐயர் மிக சிரமப்பட்டு ஊர்தோறும் போய் சென்று அலைந்து ஓலைச்சுவடிகளை தேடி கண்டெடுத்து அச்சிட்டு இன்றைய தலைமுறையை நமக்கு வழங்கினாருங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். அவர் புத்த பிரானை பற்றி கூட அவர் தான் மிகப்பெரிய ஆய்வுகளை செய்கிறாரு. ஒரு உதாரணத்துக்கு நம்முடைய ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை என்ன தத்துவத்தை சொல்லுது, அந்த மணிமேகலையில் வருகின்ற இறை தத்துவம் எதை குறிப்பிடுகிறது அப்படிங்கிறது யாராலையும் அறுதியிட்டு அது வரையிலும் சொல்ல முடியல. அப்படி ஒரு இடைக்காலத்தில் ஒரு கருத்து குழப்பம் இருந்திருக்கு. உவேசா அவர்கள் அதை பற்றி நிறைய ஆய்வு செய்யும் பொழுது ஒரு உதாரணத்துக்கு 1000 பாரத ஆழியான்னு அதில் ஒரு வரி வருது. அது எந்த இறைவனை குறிப்பிடுகிறது? அதுவரையிலும் இந்திய தத்துவங்களில் இருக்கிற இறைவன் சிவனையா திருமலையா என்பதை போலெல்லாம் அவர் ஆய்வு செய்து பார்த்தா அது சரியாக பொருந்தி வரல. அப்போ இது என்னவா இருக்குங்கும்பொழுது மலூர் அரங்காச்சாரியார் என்ற இன்னொரு ஆசிரியர் அவர் ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு. இது ஒரு வேளை பௌத்த இலக்கியமாக இருக்கலாம், புத்தரை குறிப்பிட்டதாக இது இருக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு சந்தேகத்தை எழுப்புறார். அதையே ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொண்டு உவேசா அவர்கள் அப்போ ஆசியவியல் கழகம்னு மேல்நாட்டு அறிஞர்களெல்லாம் நம்ம இந்திய துன்பங்களை ஆய்வு செய்வதற்காகவே ஒரு கழகம் வைத்திருந்தாங்க. நம்ம மார்க்ஸ் முல்லரை பற்றியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுபோல் பல அறிஞர்கள் அந்த ஆசியவியல் கழகத்தில் ஆய்வாளர்களாக இருந்து நம்ம இந்திய துன்பங்களை ஆய்வு செஞ்சாங்க. அப்படிப்பட்ட அறிஞர்களுக்கெல்லாம் அவர் கடிதம் எழுதி பல வருடங்கள் போராடி இது மணிமேகலை என்பது பௌத்த இலக்கியம், அதில் வருகின்ற குறிப்பிடுகின்ற வார்த்தைகள் 1000 பாரதாழியான் என்பது இந்த சங்க சக்கரம்லாம் சொல்லுவாங்க. அதுபோல் புத்தருடைய கால்களில் ஒரு சக்கர ரேகை இருந்தது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதையெல்லாம் பார்த்து தான் அந்த குழந்தை பெரிய துறவியாக போகணும்னு அந்த அசித முனிவர் சொன்னார்னு வரலாறு. அந்த 1000 பாரத ஆழியான் அப்படிங்கிறது புத்தரை குறிப்பிடுகிறதுங்கிற வார்த்தையை உறுதி செய்தது உவேசாவுடைய பெரும் பணி. அப்போ இவ்வளவு பெரிய பணிகளை செய்தும் கூட மிக மலிவாக கொச்சைப்படுத்தி, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெரிய தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியில் நான் பெயரை குறிப்பிடாமல் சொல்லணுன்னா ஒரு கருத்தரங்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு சின்ன பையன் சொல்கிறான் புத்தர் ஆசைப்படக்கூடாதுன்னு அவர் ஆசைப்பட்டாரே அப்படின்னு. அப்போ அதை நடத்திக்கிட்டு இருந்தவர்
அந்த சிறுவனுடைய அந்த கருத்தை ரொம்ப சிலாகிச்சு சபாஷரா கண்ணான்லாம் அவர் சொல்கிறாரு. அப்போ ஆசை என்ன ஆசைப்படக்கூடாதுன்னு எதுக்கு சொன்னார் புத்தருங்கிறத அவருடைய இலக்கியங்களை படித்து தெரிந்து கொள்ளாமல் அவர் ஆசையவே வெறுத்தாருன்னு சொன்னால் யாருமே கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொன்னாரா, எங்கேயுமே அரசாங்கம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னாரா, இல்லை வியாபாரம் செய்யக்கூடாது, இதுக்கெல்லாம் பதில் இருக்கு. ஏன்னா இதற்கெல்லாமே ராகுல சங்கர்ஜாயன் போன்றவர்கள் மிகப்பெரிய ஆய்வு செய்து மிகப்பெரிய கட்டுரைகளெல்லாம் எழுதியிருக்காங்க. அப்படியெல்லாம் புத்தர் சொல்லலை. தீய ஆசைகள், பேராசைகள், மனிதன் தன்னுடைய இன்னொரு மனிதன் வாழ விடாமல் செய்கிறான் இல்லையா பேராசைகளால், அதைத்தான் அவர் தடுத்தார். அந்த ஆசைகளே அவனுக்கு துக்கத்துக்கு காரணமாக இருக்குன்னு சொன்னார்னா ஆசையே அவர் படக்கூடாதுன்னு வாழவே கூடாதுன்னு நான் சொன்னார் அவர். அப்போ இந்த அளவுக்கு இன்னும் சொல்ல போனால் சில பேர் அத்தனைக்கும் ஆசைப்படு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள், கவுண்டர் அட்டாக் மாதிரி. அப்போ இதெல்லாம் ஒரு 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 கண்ணோட்டத்தில் புத்தருக்கான எதிர் விமர்சனங்கள் என்று கொள்வதில் தவறில்லை அல்லவா? அப்போ புத்தருடைய சிந்தனை தான் என்ன, அதை சரியாக சொல்லணும். நான் முன்பே சொன்னது போல் அம்பேத்கர் எழுதியிருக்காரு, இங்கே தமிழகத்தில் ஓவேசா எழுதியிருக்காங்க, ராகுல சங்கர்ஜாயன், தர்மானந்தர். இந்தியாவினுடைய ஒரு சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவுக்கு ஒரு பெரிய அடையாளம் வேணும் என்று மகாத்மா காந்தி அவர்கள், தேசபிதா அவர்கள் எண்ணும் பொழுது தர்மானந்த கோசாமி தான். ஏன்னா பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய அடையாளத்தோடு அது பிரிஞ்சிருக்கு. அப்போ இந்தியா என்பது ஒரு இந்து அடையாளத்தோடு இருந்துவிடக்கூடாது என்று அன்றைய தலைவர்கள் எண்ணினார்கள். காந்தியை போன்றவர்கள் அவங்க அப்படி நினச்சாங்க. இது எல்லாருக்குமான ஒரு பூமியாக இது இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அப்போது ஒரு பழைய அடையாளமும் வேணும். அது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில சார்புகளை அடையாளப்படுத்துவதாக. ஏன்னா அப்போ இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் இன்றையும் கூட பௌத்த மதம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு மதம்ங்கிற ரீதியில் இங்கே இல்லை. ஏன்னா இந்தியாவுக்கு வெளியே தூர கிழக்கு நாடுகளில் இருக்குது, ஜப்பானில் இருக்குது, சீனாவில் இருக்குது, அண்டை நாடான இலங்கையில் இருக்குது. இந்தியாங்கிற பொறுத்தவரையிலும் பௌத்தம் ஒரு கருத்து நிலையில் தான் இருக்கே தவிர வெகுஜன மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு மதங்கிற போக்கில் இல்லை. ஆனால் காலத்தால் அது மிக பழைய சிந்தனையாளர், உலகத்திலேயே மிக மூத்த சிந்தனையாளர்கள் முதல் வரிசையில் கொண்டாடத்தக்கவன் புத்தன். அதனால் இந்த புத்தனுடைய அடையாளங்களை, அந்த தர்ம சக்கரம், அதைத்தான் தர்மானந்த கோசாமி சொல்லுகிறார். அந்த அசோக ஸ்தூபி என்று பின்னாலே அசோகன் 200 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் எழுப்பிய அந்த தூண், புத்த கருத்துக்களை அடையாளப்படுத்துகின்ற அந்த தர்ம சக்கரம், அந்த அசோக ஸ்தூபி, இவற்றை இந்தியாவினுடைய அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று தர்மானந்த கோசாமி தான் சொன்னார். அதை ஏற்றுக்கொண்டு தான் தேசபிதா அவர்கள் இன்றைக்கி நம்ம ரூபா நோட்டில் பார்க்குறோம். நம்முடைய அசோக சக்கரம், அசோக ஸ்தூபி, தர்ம சக்கரம் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இதை போல் ஒரு மிகப்பெரிய தேசத்துக்கே அடையாளமாக இருக்கின்ற ஒரு அந்த தத்துவ தலைவனுடைய வாழ்க்கை மிக சரியான கண்ணோட்டத்தில் சொல்லப்படணுங்கிறதுக்காகவே எல்லா அறிஞருடைய கருத்துக்களையும் உள்வாங்கி கொண்டு நான் அதை எளிமைப்படுத்தி எழுதினேன் என்று சொல்லலாம். இப்போ உங்களை பொறுத்தவரையிலும் ஏராளமான சிறுகதைகள், அதை விட நிறைய நாவல்கள் அப்படின்னு சொல்லும்போது எழுத்தினுடைய தொடக்கம் அப்படிங்கிறது எதுவாக இருந்தது உங்களை பொறுத்தவரை? எனக்கு சிறு வயதில் கவிதைகள் எழுதுறதுல தான் முதல்ல ஆர்வம் இருந்தது. ஆரம்பத்தில் கவிதைகள் தான் எளிதாக அது வசப்பட துவங்கிட்டு, எண்ணங்களை வெளிப்படுத்தணும், கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு ஒரு கொந்தளிக்கின்ற இளம் பருவத்தை ஆர்வத்தில் என்னுடைய பள்ளி பருவத்திலேயே நான் கவிதைகள் எழுதணும்னு ஆசைப்பட்டேன். பிறகு கொஞ்சம் தாமதமாக தான் அதை பத்திரிகைகளில் கொண்டு வர முடிஞ்சுது. அப்படி கவிஞர் பொன்னடியான் அவர்கள், பாவேந்தர், புரட்சி கவிஞர் பாவேந்தருடைய மாணவர், அவர் பெரிய தமிழ் கவிஞர் மன்றமெல்லாம் வைத்திருக்கின்றார். அவருடைய மன்றத்திலே தமிழகத்தின் புகழ்பூத்த கவிஞர்களெல்லாம் படித்திருக்கிறார்கள். அவர் கடற்கரையிலே கவியரங்கம் என்று ஒன்று நடத்தி கொண்டிருப்பார். இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் தான் அதனுடைய 45வது ஆண்டு விழாவெல்லாம் நடந்தது. அவருடைய இலக்கிய வாழ்வின் பொன் விழாவெல்லாம் நடந்தது. அந்த விழாவிலே கூட எனக்கு இலக்கிய பேரொளி என்ற ஒரு விருதை அளித்து கௌரவித்தார். அவருடைய முல்லைச்சரம் ஏட்டிலே தான் என்னுடைய முதல் கவிதை வானம் என்ற தலைப்பில் ஒரு கவிதை பிரசுரமாயிற்று. நிறைய கவிதைகள் எழுதி கொண்டிருந்தேன். பிறகு படிப்படியாக சிறுகதைகள் எழுத துவங்கினேன். அப்படியே வரிசையாக நாவல்கள், தொடர்கதைகளுக்கு பிறகு கட்டுரைகள், ஆன்மீக, படிப்படியாக இலக்கிய தளத்தில் எல்லா வகையிலும் என்னாலான முயற்சிகளை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய இந்த அம்பரம் அப்படிங்கிற இந்த கவிதை நூலிலிருந்து ஒரு சில கவிதைகள் ஒரே ஒரு கவிதை தொகை தான் நான் வெளியிட்டிருக்கின்றேன். அன்பை பற்றி ஒரு கவிதை. விதைக்கும் போதே விளைச்சலை காணும் ஓர் அற்புத விவசாயம் அன்பு செய்வது. நேச விதையை பிறர் நெஞ்சில் விதைக்கும் அதே வேளையில் அவர்களின் அன்பு கதிர்கள் நமது மனத்தோட்டத்தில் குவிகின்றன. அன்பு
பிரதிபலனே பார்க்காம செய்யக்கூடிய ஒரு அன்பு இருக்குது பாருங்கள், அதுதான் மனிதர்களே மிகப்பெரிய வசிய கலைன்னே கூட சொல்லலாம். ஒரு சிரிச்சுட்டா எவ்வளோ கோபமாக இருந்தாலும் அது மறைஞ்சிரும். அதே சமயத்தில் நமக்கும் அக்கௌண்ட்டில் வந்து அவங்களுடைய அன்பு பதிவாகிடுது. வேறு எந்த லாப நஷ்ட கணக்கையும் இது மாதிரி வராது. இந்த அன்பில் மட்டும் அது உடனே நமக்கு பலன் கிடைச்சிருது. இன்னொன்று, பொதுவாகவே மனிதர்களுக்கு ஒரு வாழ்க்கையை பற்றி ஒரு புலம்பல் இருக்கும். அதை போல் என்னுடைய சிறு வயதில் நான் எழுதின ஒரு கவிதை. நினைப்பது எதுவும் நடப்பதில்லை, நினைக்காமல் இருக்கவும் முடியவில்லை. நெஞ்சம் கனன்று புகைவதுவும் புகைந்து பின்னே கரிவதுவும், கனவுகள் நிறைய காண்பதுவும் கண்டவையெல்லாம் மறைவதுவும், நினைத்து நினைத்து அழுவதுவும் அழுது அழுது தொழுவதுவும், ஆசை குரலியின் வேலையினால் அலைந்து தினமும் ஓய்வதுவும், ஆடி ஆடி தேய்வதுவும் அடங்கி பின்னே ஓய்வதுவும், வாழ்வெனும் பெயரில் நடக்கிறது, வேதனையில் மனம் துடிக்கிறது. கிட்டத்தட்ட எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒன்று நினைக்கிறோம், அதை அடைய முடியலையேங்கிற ஒரு ஆலங்கம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருக்கும். அதுக்கு பிறகு அது முயற்சி செய்கிறது, வெற்றி பெறுவது என்பதெல்லாம் அது போன்ற ஒரு காலத்தை பிரதிபலிக்கிற கவிதை இது. இப்போ சிறுகதைகள் அப்படின்னு சொல்லும்போது தொடக்கத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்து எழுதுவீங்க? நான் முதல்ல சமூக சிறுகதைகள் தான் எழுதிக்கிட்டு இருந்தேன். பிற்காலத்தில் நான் நிறைய சரித்திர கதைகள் எழுதினாலும் கூட ஆரம்பங்கிறது சமூக சிறுகதையாக தான் இருந்தது. என்னுடைய முதல் சிறுகதையை, அது அதிர்ஷ்டவசமாகவோ அது என்னவென்று சொல்லுதுன்னு தெரியல, புத்தரின் புன்னகைன்னு தான் அந்த கதை. இன்றைக்கு 40 ஆண்டு கால எழுத்து பணிக்கு பிறகு தான் நான் புத்தரை பற்றி ஒரு புத்தகம் எழுதி விருதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஆனால் எதிர்பாராத விதமாக என்னுடைய முதல் சிறுகதையை புத்தரின் புன்னகைன்ற அந்த சிறுகதை 1969 நான் எழுதி 70ஆம் ஆண்டு சுதேசமித்திரன் நாளிதனுடைய வார அனுபந்தத்தில் வெளியாச்சு. மிகப்பெரிய பத்திரிகை, பாரதியார்லாம் பணியாற்றினது. அவ்வளோ பெரிய பத்திரிகையில் என்னுடைய முதல் கதை வெளிவந்த கதை என்னன்னு சொல்லுங்கள். அது என்னுடைய சொந்த ஊருங்கிறது தென்னார்காடு மாவட்டத்தில் விருத்தாசலம் பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. ஒரு ஓடைக்கரையிலேருந்து 2 புத்தர் சிலையை கண்டுபிடிச்சாங்க. எதிர்பாராமல் கண்டுபிடிச்சாங்க. அது எப்படிங்கிறதான் அந்த கதை. ஆனால் அந்த சிலையை ஊருக்குள்ளே எடுத்துக்கிட்டு வரும்போது எங்கே வைக்கிறது என்னங்கிறதுல சில பிரச்சனைகள் வந்தது. அதுக்கு பலரும் உரிமை கொண்டாடினாங்க. பிறகு இவங்க யாருக்குமே வேண்டான்னு யாரோ எழுதி போட்டு அது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் மியூசியத்துக்கு கொண்டு போயிடணும்னு எடுத்தாங்க. ஆனால் அதை எடுத்துகிட்டு போக முடியல. ஏன்னா அது ரொம்ப பின்தங்கிய கிராமம், சுற்றி ஓடைகளும் அந்த மாதிரி ஒரு கலர் நிலங்களுமா இருக்கும். அது இந்த நேரம் திடீர்னு ஒரு மழை பெஞ்சு அந்த லாரியே ஓடைக்குள்ளே அமுங்கி போச்சு, எடுக்க முடியல. அப்போ ஜனங்கள்லாம் சொன்னாங்க, நீங்கள் இதை எடுத்துகிட்டு போக முடியாது, நீங்கள் இறக்கி வச்சுட்டிங்கன்னா லாரி நீங்கள் எடுத்துகிட்டு ஊருக்கு போகலாம். சரி, மக்கள் இவ்வளோ ஆர்வமாக போராடுறாங்களே, அது ஏன் எடுத்துகிட்டு போகணுன்னு அந்த சிலையை இறக்கி வச்சுட்டாங்க. பிறகு இவங்க பாறை வண்டியில் அதை வச்சு ஏற்றி எடுத்துகிட்டு வந்து அந்த ஊரில் ஒரு மாரியம்மன் கோவில் வாசலில் வைத்தார்கள். இது ஒரு தனி செய்தி. இந்த செய்தி என்னுடைய 12-13 வயசில் இது நடந்ததை நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சிலைகளை நேராகவும் போய் பார்த்துருக்கேன். ஆனால் அது பின்னால் நான் அந்த கதை எழுதுறதுக்கு ஒரு 10-12 ஆண்டுகள் கழித்து நான் ஒரு வாலிபனாக சிந்திக்கணும், எழுதணுன்ற துவங்குற நேரத்தில் ஒரு செய்தியை நாளிதழில் படித்தேன். அது சேலம் பக்கத்தில் இதே மாதிரி ஒரு கிராமத்தில் 2 புத்தர் சிலை 2 கிடச்சிருக்குங்கிறத ஒரு பெரிய அதிசயம். 2 புத்தர் சிலை. இவங்க உடனே 2 இருந்தாலே அதை அண்ணன் தம்பின்னு விடுவாங்க பல ஊரில் பார்த்திங்கன்னா. அந்த சிலையை அவங்க அண்ணன் சிலை, புத்தர் சிலை, அது புத்தர்னே அவங்களுக்கு தெரியல. அது ஏதோ ஒரு முனீஸ்வரன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு போய் ஆடுலாம் வெட்டி பலி கொடுத்து இது நாளிதழில் இந்த செய்தி வந்தது. பிறகு அந்த ஊரில் யாரோ இருந்த படித்த இளைஞர் ஒருத்தர் போய் சொல்லி, இல்லையா இது சாமி சிலை எல்லாம் அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி முனீஸ்வரன்லாம் இல்லை, இது புத்தர் சிலை, இவர் உயிர் பலியே கூடாதுன்னு சொன்னவர், இவருக்கு போய் நீங்கள் ஆடு வெட்டுறதான்னு அவர் கண்டித்தாருன்னு அந்த செய்தி மாலைகளெல்லாம் போட்டு ஒரு சிலையில் பட்டையாக விபூதி அடிச்சிட்டாங்க, ஒரு சிலையில் நாமத்தை போட்டாங்க. இந்த படமே பத்திரிக்கையில் வந்திருந்தது. இப்போ பாருங்கள், இப்போ நான் புத்தரை பற்றி இன்றைக்கி புத்தகம் எழுதுனதை பற்றி நீங்கள் கேட்டீங்க. 2600 ஆண்டுகள் கழித்து அவ்வளவு பெரிய புரட்சி சிந்தனையாளனுக்கு தமிழ்நாட்டில் பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னா, அது 1000 ஆண்டுகளுக்கு முந்தி இங்கே பௌத்தம் காஞ்சிபுரம் மாதிரி இடங்கள்லையும் அந்த தத்துவ சிந்தனையாளர்கள், துறவியர், பௌத்த பிட்சுகள்லாம் இங்கே இருந்தாங்கன்னும், இப்போ அண்மையில் கூட காஞ்சிபுரத்துலேருந்து போதி தர்மர் சீனாவுக்கு சென்று அந்த இந்த கலைகளெல்லாம், தற்காப்பு கலைகளையெல்லாம் இது பண்ணினார். தியானங்கிற ஜென்கிறத உருவாக்கினார். ஒரு தமிழன், ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவன் என்னெல்லாம் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகிறது. ஆனால் எல்லாம் இருந்தும் கூட இவர் 40 ஆண்டுகளுக்கு புத்தர் சிலைக்கு நம்ம ஆடு வெட்டுற ஒரு சமுதாயத்தை இங்கே பார்த்தோங்கிறத அப்போ நம்ம அதை சொல்ல வேண்டியது நம்ம கடமையாக இருக்குது.
நாவல்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களை பொறுத்தவரையிலும் அதிகம் அறியப்படுறது வந்து சரித்திர நாவல்கள் வந்து. ஆனால் வந்து நீங்கள் சமூக நாவல்களும் அதிகமாக கையில் எடுத்திருக்கிறீங்க வந்து. எது தொடக்கம்? சரித்திர நாவல்கள் தான் தொடக்கம். சிறுகதைகள் நிறைய சமூக கதைகள் எழுதினேன். பிறகு சரித்திர சிறுகதைகள் எழுதி அந்த காலத்தில் தலைமைகள்லாம் அட்டைப்பட கதைகளாகவே என்னுடைய கதைகள்லாம் வரும். பெரியவர் தமிழ் தாத்தாவுடைய முதல் மாணவராக இருந்த கிவா ஜெகநாதன் அவர்கள் அந்த பத்திரிகையில் என்னுடைய சரித்திர சிறுகதைகள் எல்லாம் வெளியிட்டார். ரொம்ப இளம் வயதில் நான் எழுதுறது பார்த்தா அவரே கூட ஆச்சரியப்பட்டார். எப்படிப்பா நீ இப்படி சரித்திர கதைகள்லாம் எழுதுகிறேன், உன்னை பார்த்தா பேரை பார்த்தா நீ ஏதோ ஒரு வயசான ஆளாக இருப்பேன்னு நினச்சேன், பார்த்தா இத்தனோண்டு ஒரு பையன் வந்து நிற்கிறியன்னெல்லாம் விளையாட்டாக ஒரு தடவை சொன்னார். அந்த பத்திரிகைகளில் சரித்திர சிறுகதைகள்லாம் நிறைய வந்தது. அதை தொடர்ந்து ஆனந்த விகடனில் பொன்விழா சமயத்தில் ஒரு நாவல் போட்டி வச்சுருந்தாங்க. அந்த நாவல் சரித்திர நாவல், சமூக நாவல் எல்லாமே போட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கு நான் ஒரு சரித்திர நாவலில் சேதுபந்தனம் அப்படின்னு சொல்லி எழுதினேன். அது திருமலை நாயக்கருடைய வரலாறை உள்ளடக்கியது. திருமலை நாயக்கர் காலத்தில் தமிழ் சமுதாயத்தில் எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்தது. கடலோர பரதவர் அப்போ நம்ம இன்றைக்கி வந்து அந்நியர்கள் வெள்ளையர்கள் வந்தாங்கன்னு சொன்னால் நம்ம பிரிட்டிஷ்காரங்களை தான் குறிப்பிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு முந்தையே ஐரோப்பியர்கள் பல இனங்களாக இருந்தவர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் போன்றவர்கள், போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், இந்த மாதிரி பல பேரும் இங்கே வணிகங்கிற பேரில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திருமலை நாயக்கர் காலத்தில் கடலோர பரதவர்களுடைய வாழ்க்கையில் இந்த போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்களுடைய வரவுனால ஏற்பட்ட சில பிரச்சனைகள் இருந்தது. இந்த பிரச்சனைகளை அந்த அரசாங்கம் எப்படி கையாண்டது, அதில் என்னெல்லாம் நடந்தது என்பதை வந்து ஒரு நாவலாக நான் எழுதினேன். வாழ்க்கை அது திருமலை நாயக்கருடைய சரித்திரம் தான். அதில் வந்து மெயினாக பேசப்படுறது இந்த பிரச்சனைகள். ஒரு உதாரணத்துக்கு திருச்செந்தூர் கோவிலையே கொள்ளையடித்து அதை வந்து ஒரு கோட்டை மாதிரி பயன்படுத்திக்கிட்டு வெடிமருந்தெல்லாம் உள்ளே கொண்டு போய் வச்சு, அவர்கள் அப்படி வெடிமருந்து வைத்த பொழுது ஒரு மண்டபம் இரண்டாக வெடித்து அந்த கீறல் கூட இன்னும் இருக்குன்னு வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கு. முருகன் சிலையை கடலில் எடுத்துகிட்டு போய் அவங்க உருக்க போய் பெரிய கடற்கொந்தளிப்பு வந்து அந்த மீனவர்கள் ஏற்கனவே இறை பக்தி அதிகம் உள்ளவர்களாக இருக்கிறதுனால அவங்க சொல்கிறாங்க அந்த வெள்ளையர்கள்ட்ட, இந்த சிலையை நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது, இது எங்கள் குலதெய்வம், இதை நீங்கள் வந்து தூக்கி போட்டால் தான் கப்பலையே காப்பாற்ற முடியும்னு. உடனே அவன் பயந்து போய் அந்த சிலையை தூக்கி, ஏன்னா அவன் அந்த தங்கம் இருக்கும்னு நினச்சிக்கிட்டான், ஐம்பொன் சிலை அது. அந்த தங்கத்தை உருக்கி தன்னுடைய போர்ச்சுகல் நாட்டு மன்னருக்கு மகுடம் செஞ்சு பரிசளிக்கணும்னு அவன் நினச்சிக்கிட்டு கப்பல்லையே வச்சு அதை உடச்சி உருக்கணும்னா. இப்போ பெரிய கடற் சூறாவளி வந்த உடனே அப்போ இதை மீனவர்கள் சொல்கிறத பார்த்துட்டு அவன், ஏன்னா அந்த பணியாளர்கள், மரக்கல பணியாளர்கள்லாம் மீனவர்கள், உடனே அந்த சிலையை தூக்கி கீழே போட்டான் கடலில். அது வடமலையப்பன்னு ஒரு பெரிய வணிகர் இருந்தார். அவர் வந்து அரச பிரதிநிதியாகவும் சிற்றரசராகவும் இருந்தார். அவருக்கு நிறைய கடற்பறவைகள் வாங்க, கடலில் நிறைய வெளிநாடுகளோட தொடர்புடைய மரக்கலங்கள்லாம் இருந்தது. அவ்வளோ பெரிய வணிகர் அவர். சிற்றரசரும் கூட, நாயக்க பேரரசுடைய சிற்றரசர் அவர். அவருடைய தாயார் வந்து பெரிய முருக பக்தர். அந்த வடமலையப்பருடைய கனவில் வந்து இந்த முருகன் சொல்கிறார், நான் வந்து இந்த கடலில் இந்த இடத்துல கிடக்கேன். ஒரு பாசி பாறையில் அவர் விழுந்து கிடக்கு. இந்த இடத்துல ஒரு எலுமிச்சம்பழம் மிதக்குன்னு அடையாளம் கூட அவர் சொல்கிறாரு. பிறகு வடமலையப்பர் வந்து அந்த சிலையை தேடி எடுத்து கொண்டு போய் அங்கே திருச்செந்தூர் ஆலயம், அந்த சிலை இன்னும் கூட இருக்குது, அந்த முருகனுடைய சிலை. இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் உள்ளடக்கின ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று நவீனம் அது. ஆனால் அந்த நவீனம் வந்து முதல் பரிசு பெறலை, இரண்டாவது இடம் பெற்று ஆனந்த விகடனில் தொடராக வந்தது. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சமூக அங்கீகாரத்தை பெற்று தந்தது. சரித்திர நாவல் எழுதுறதுங்கிறதுக்கு எனக்கு அப்படி ஒரு தளம் அமைஞ்சு போச்சு. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் காலை பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களை சந்தித்த வேளையில் நாளைய சிறப்பு விருந்தினர் ஒரு குழந்தைய வந்து ஒரு கம்ப்ளீட் பர்சன், ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து கம்ப்ளீட் பர்சனாக நம்ம ஆக்கணும்னா எல்லா துறையிலையும் குழந்தைகளுக்கு ஈடுபாடு இருக்கணும். ஏன்னா அவள் குழந்தைகள் சிறியவர்களாக இருக்கிறச்சே நமக்கே தெரியாது எதில் அவளுக்கு திறமை இருக்குன்றது நமக்கே தெரியாது. எல்லாத்துலேயும் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தான் அவளுடைய திறமையை கண்டுபிடிச்சி மேற்கொண்டு அதை விருத்தி அடைய செய்யலாம். அதனால் வெறும் படிப்பு மட்டும் ஒருத்தரை வந்து முன்னுக்கு கொண்டு போகுன்றது என்னோட நம்பிக்கையும் இல்லை. பள்ளி கல்வியில் நீண்ட அனுபவம் வாய்ந்த கல்வியாளர் சுதா மகேஷ்.
அடிப்படையில் ஒரு சமூக நாவல் எழுதுறதுக்கும் சரித்திர நாவல் எழுதுறதுக்கும் இருக்கிற அடிப்படை வேறுபாடுகள் என்ன? இரண்டுலேயும் சமூக பிரஜை தான் உண்மை. சமூக நாவல் என்று எடுத்துக்கொண்டாலும் கதையை கதைக்காக எழுதுறதில்ல. கதை எழுதுறது ஒரு கலை, அது கைவரப்பெறணும். அதுக்காக சில முயற்சிகளும் சில போராட்டங்களும் வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் அந்த படைப்பாளன் எதையோ சொல்ல விரும்புகிறாங்கிறது தான் முக்கியம். ஒரு சமூக நல்லிணக்கம், மனித நேயம், அன்பு, பண்பு, இவைகளை தான் பாத்திரங்கள் வாயிலாக அவன் வலியுறுத்த விரும்புகிறான். ஒரு சமூகம் நல்லபடியாக இருந்தால் தான் நாம் தெருவில் நிம்மதியாக நடந்து போக முடியும். இதில் அவன் ஏதேனும் ஒரு பாத்திரத்தினுடைய வாயிலாக சமூக பிரச்சனைகளை எடுத்து கையாளுறான். இதுதான் சமூக நாவலுடைய அடிப்படை தளம். இது மிகப்பெரிய எழுத்தாளர்கள் எழுதின பல, அது புதுமைப்பித்தனாக இருந்தாலும் சரி, ஜெயகாந்தனாக இருந்தாலும் சரி, நான் என்னுடைய முன்னோடிகளாக எண்ணிய நான் பார்த்தசாரதி, அகிலன், ஜெயகாந்தன், கோவி மணிசேகரன், விக்ரமன், இப்படி நிறைய எழுத்தாளர்களை, எனக்கு ஒரு 30-40 எழுத்தாளர்களையாவது என் மனசில் நான் எப்பொழுதும் அவருடைய பெயரை மந்திரம் போல் உச்சரித்து கொண்டிருப்பேன். அவருடைய படைப்புகளெல்லாம் நான் வாசித்த பிறகு தெரிஞ்சுக்கிட்ட உண்மை இதுதான். சரித்திர நாவலாக இருந்தாலும் அதே தான், இதே அளவுகோல் தான். ஆனால் அது காலம் கடந்த காலமாக இருக்கும். அந்த கடந்த காலத்தில் நேற்றையினுடைய நீட்சி தான் இன்று என்பது. நேற்றையினுடைய வேர்களில் துளிர்த்த துளிர் தான் இன்றைக்கு விருட்சமாக வந்திருக்கு. ஸோ இப்போ நேற்றைய சமுதாயத்தில் என்ன நடந்தது, நம்முடைய மன்னர்களுடைய காலங்களில், அது எதுவும் ராஜாராணி கதை என்றெல்லாம் அதை சிலர் கொச்சைப்படுத்தி சொல்லுகின்றார்கள். அதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அது அந்த கால சமூகத்தினுடைய தொடர்பாக தான் இன்றைக்கும் பல நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம ஜாதி பிரச்சனைன்னு சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி உருவாச்சு, எவ்வளோ காலத்துக்கு முன்னால் இருந்து அது பழக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்போ அதில் உள்ள பிரச்சனை அன்றைக்கும் நடந்திருக்கும் இல்லையா? ஒரு தொழிலாளியுடைய ஒரு போராட்டம், அவனுடைய வாழ்வியல் ஆதாரங்களுக்காக அவன் கொந்தளித்து கோபத்தோடு எழுந்த பிரச்சனைகள், இவைகள் தான் அன்றைய சமூக பிரச்சனையாக இருந்திருக்கும். அன்றைக்கு ஏதோ ஒரு மன்னர் மேலே படையெடுத்தாருங்கிறத போல் அது ரொம்ப மலினப்படுத்தி சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மை அது இல்லை. உண்மை அன்றைக்கும் அது சமூக பிரச்சனை தான். மக்களுடைய கோபங்களிலிருந்து தான் மன்னன் அதை எடுத்துக்கிட்டு படை நடத்தி சொல்கிறான். பிரச்சனை என்ன? ஒரு உதாரணத்துக்கு எல்லா ராஜாக்களை பற்றி சொல்லுவாங்க, காட்டுக்கு போய் வேட்டையாடினார். எதுக்கு வேட்டையாடினாங்கன்னா பின்னால் அது ஏதோ ஒரு பொழுதுபோக்கு போல் பேசப்படுகிறது. ஆனால் அன்றைக்கி காடுகள் அதிகம் இருந்தது. விவசாய குடிமக்கள் பாதுகாப்பு இல்லாமல் அவங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ அவங்க போய் போராடிக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ அதுக்கு ஒரு ஆயுதங்கள் வேணும், ஒரு படை வேணும், பயிற்சி வேணும். அப்போ அது அரசர்கிட்ட இருந்தது. அப்போ அரசர்கிட்ட முறையிடுறாங்க. இது நேற்றைய காலங்களில் எல்லா அரசாங்கத்திலையும் இது நடந்திருக்கு. எல்லா அரசர்களும் இந்த வேட்டைகளுக்கு போகிறதுங்கிறத செஞ்சுருக்காங்க. அப்போ அது ஒரு சமூக பிரச்சனை தானே. இதை போல் என்னை பொறுத்தவரையிலும் சரித்திர நாவல்களிலும் சமூக பிரச்சனையே பேசப்படுகிறது. குறிப்பாக என்னுடைய சரித்திர நாவலெல்லாம் நான் அப்படி தான் அமைச்சிருக்கேன். சரி, இப்போ சரித்திர நாவல் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கான சதவீதம் வரலாற்று உண்மைகள் இருக்கணும், எந்த அளவுக்கு சதவீதம் நம்மளுடைய கற்பனை அதில் இருக்கலாம்? வரலாறு என்பது அறிஞர்களால் ஆய்வு செய்து தொகுத்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்த பேராசிரியர் சதாசிவ பண்டாரத்தார் இந்த துறையையே துவக்கி வைத்தார் என்றெல்லாம் சொல்வார்கள். நீலகண்ட சாஸ்திரி, மா ராசமாணிக்கனார், மா ராஜசேகர தங்கமணி, கலைக்கோவன், நடன காசிநாதன், குடவாயில் பாலசுப்ரமணியம், இப்படி அது ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது. எங்களுக்கெல்லாம் முதலில் அவர்களுடைய ஆய்வு கட்டுரைகளை படித்து அதில் எழுகின்ற சிந்தனையை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் ஒரு படைப்பை பின்ன முயற்சி செய்கின்றோம். சரித்திர கதை எழுதுபவர்கள் அவர்கள் நேராக எதையும் கற்பனை செய்து விடுவதில்லை. ஆனால் இந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் என்று சொல்வார்களே, அதே போல் சில சம்பவங்கள், சில குடும்ப உறவுகள், இவையெல்லாம் கொஞ்சம் தெளிவுபடாமல் இருக்கும். ஒருவர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார், ஒருவர் வேறொரு கருத்தை சொல்லியிருப்பார். இவைகளையெல்லாம் நம்ம கொஞ்சம் உள்வாங்கி அந்த காலகட்டத்தை மனதுக்குள்ளே அலசி அந்த பாத்திரங்களை அதிலிருந்து எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்குன்னா ராஜராஜன் என்பது கற்பனை அல்ல. அருராமநாதன் அவர்கள் ராஜராஜனை பற்றி ஒரு பெரிய நாடகம் எழுதினார். அது நடிகர் திரு சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படமாக வந்தது. அதே போல் ராஜராஜ சோழனுடைய இளமை பருவத்தை வைத்துக்கொண்டு மிக அற்புதமான பொன்னியின் செல்வன் தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த படைப்பு, இன்று வரையிலும் எல்லோராலும் கொண்டாடத்துகின்ற ஒரு சரித்திர நாவலின் மணிமகுடம் என்பதை போல் ஒரு அந்த துறையே எழுத்து துறையில் அவர் துவக்கி வைத்தவரே அவர் தான். அதை அடிவற்றி தான் இன்றைக்கி பல நாவல்கள் பின்னப்பட்டு வருகின்றன. பிறகு கல்கியினுடைய அந்த பொன்னியின் செல்வனை தொடர்பாக வைத்துக்கொண்டு நதிபுரத்து நாயகி என்று விக்ரமனையா அவர்கள் தொடர்ந்து எழுதினார். நான் கூட கல்கியினுடைய சிவகாமியின் சபதத்தை அடிவற்றி அதில் வருகிற ஒரு சம்பவத்தின் நீட்சியாக
இன்னொரு பல்லவ அரசனுடைய அந்த நரசிம்ம பல்லவனுடைய காலத்திலேயே நடந்த ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு நானும் ஒரு சரித்திர நாவல் எழுதினேன். அது பல்லவன் தந்த அரியணை என்ற பெயர். இப்படி அரசர்களை நாம் வரலாற்றிலிருந்து எடுத்துக்கொள்ளுகின்றோம், சில சம்பவங்களையும் அங்கிருந்து எடுத்துக்கொள்ளுகின்றோம். அது எப்படி நிகழ்ந்திருக்கும், அது நிகழ்ந்த கால பின்னணியில் சமூகம் எப்படி இருந்தது. இப்போ ஒரு வணிக மரக்கலத்தில் அவங்க வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா அந்த மரக்கல பயணம் எப்படி இருக்கும். இப்போ மரக்கலத்தில் போகும்போது சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. அப்போ இவங்க நீண்ட நாளைக்கு எடுத்துகிட்டு போகவும் முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, இந்த உலர் பழங்களை போல் இந்த மாதிரி இந்த காடி என்று சொல்வார்களே, புளித்து போன சில அதெல்லாம் பழைய இதை காடியாக மாற்றி விடுவது. அதை பானையில் வச்சு எடுத்துகிட்டு போய் அதை கரைச்சி சாப்பிட்டாங்கன்னா இப்போ கம்ப கூழ் கேப்ப கூழுன்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா. இது மாதிரி ஏன்னா அந்த கடலில் இப்போ மரக்கலங்களில் பணியாளர்கள் என்ன சாப்பிடுவாங்க, அவங்க கடினமான உடல் உழைப்பு செஞ்சாகணுமே. அப்போ அங்கே அடுப்பு முட்டி சமைச்சிக்கிட்டு இருக்க முடியாது. இப்படி ஒன்றை தொண்டு ஒன்று நம்ம அதெல்லாம் யோசிக்கிறோம். அப்போ கப்பற்கலைன்னு நூல் இருக்கும், அதை எடுத்து படிக்கிறோம். இந்த மாதிரி பல ஆய்வுகளை செய்து அதை நம்ம ஒரு சரம் போல கோற்று, அதுதான் கற்பனை. அந்த கோற்று சொல்லுவதும் அதை சுவாரஸ்யப்படுத்துவதும், யுத்தம் என்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் எப்படி நடந்தது, வாள்னா எத்தனை வகையான வாள்கள் இருந்தது, துப்பாக்கின்னா எத்தனை வகையான துப்பாக்கிகள் இருந்தது, எப்போ எந்த காலத்தில் துப்பாக்கி இங்கே வந்தது, இப்படியெல்லாம் நம்ம அதை ஆய்வு செய்யணும். உடைகள் எப்படி இருந்தது, யுவான் சுவாங் சொல்கிறான் 7ஆம் நூற்றாண்டில் அரசர்கள் கூட இங்கே எளிமையான உடைகளில் இருந்தாங்கன்னு. அப்புறம் மியூசியங்களில் போய் இதை நம்ம பார்க்குறோம். ஆற்காடு நவாபுகள்னால் அவங்க உடைகள் எப்படி இருந்தது, அவங்க பாத்திரங்கள் எப்படி இருந்தால் இன்றைக்கி அடையாளங்கள் இருக்குது. இவைகளெல்லாம் அது ஒரு கடினமான முயற்சி. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நிறைய ஆய்வுகள் தேவைப்படுது நம்ம எந்த ஒரு சரித்திர நாவல். ஸோ இதை எப்படி ஆய்வு செய்வீங்க வழக்கமாக, அப்படிங்க உங்களுடைய பழக்க வழக்கம் என்னங்கிற அதை பற்றி சொல்லுங்கள். அவர்கள் நூல்கள் எடுத்து படிக்கிறது தான். அது அந்த தேடல் பல பேருக்கு இருக்காது. நம்ம பார்க்குறோம், அதுக்கு பிறகு போய் பார்க்குறோம். ஒரு உதாரணத்துக்கு திருச்சி தான் என்னுடைய துணைவியாருடைய ஊருக்கு போகும்போது திடீர்னு ஒரு நாள் வீட்டில் நான் காணாமல் போயிட்டேன். அவங்க எங்கேயோ கோயில்கள் பெருப்பேன் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாலை வரையில் நான் வரல. என்னன்னா எனக்கு இந்த பெருவளநல்லூரை பார்க்கணுன்னு ஆசை. பெருவளநல்லூரில் பெரிய யுத்தம் நடந்தது பல்லவர் காலத்தில். அப்போ ராஜசிம்ம பல்லவன் இந்த சோர் டெம்பிள் கட்டியிருக்காங்க. இவனுடைய அப்பா பரமேஸ்வர பல்லவன் அவர் காலத்தில் நடந்தது. இந்த பையன் இளவரசனாக இருக்கான். அந்த இடத்த போய் பார்த்துட்டு வரணுங்கிறதுக்காக நான் பாட்டிலையும் போயிட்டா, அது ஒரு விவசாய பூமி, ஒரு வாய்க்கால் போய்கிட்டு இருக்கு, நிறைய நிலங்கள் இருக்குது, அங்கே போய் எந்த பார்க்குறது. பட் இருந்தாலும் அந்த ஸ்பாட்டை கண்ணால் பார்த்துடணும், இந்த இடத்துல தானே இதெல்லாம் நடந்ததுன்னு நினச்சிக்கிட்டு அந்த வாய்க்காலையே நடந்து அப்புறம் ரோட்டில் பஸ்ஸை பிடிச்சி சமயபுரம் அப்படி நேராக திருச்சி இறங்கி வீட்டுக்கு போகிறதுல ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. சொல்லிட்டு போகலான்னா எனக்கு காவேரியில் குளிக்க போகும்போது அந்த ஐடியாவே வந்தது. திடீர்னு நம்மகிட்ட ஒரு பஸ்ஸில் ஏறினா போய் இறங்கிட்டேன். அந்த மாதிரி இந்த களப்பணிங்கிறது, அது மாதிரி திருநெல்வேலியில் முப்பந்தல்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு விஜயநகர கிங்டம் காலத்தில் ஒரு இளவரசி இங்கே இருக்கிற பஞ்சபாண்டியர்கள்னு அதில் ஒரு இளவரசனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சாங்க. அந்த திருமணம் நிகழாத போயிடுது அரசியல் காரணங்கள். அப்போ இங்கே நாயக்கர் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அந்த பெண் அந்த இளவரசனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர அவங்க முயற்சி செய்கிறாங்க. அவன் ஒரு மான பிரச்சனையில் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுறான். அவனை ஈமக்கிரியை பண்ணும்போது அந்த பெண்ணை அதில் விழுந்து செத்து போய்ட்றான். ஏன்னா இது ஒரு அருமையான ஒரு காதல் நாடகம். அவளை வடுகச்சி முதல்னு ஒரு இடத்துல தெய்வமாக இன்னும் வழிபடுறாங்க திருநெல்வேலிக்கிட்ட. இதை மன்னன் மாடத்து நிலவுன்னு நான் இதை எழுதினேன். இதை எழுதும் பொழுது அந்த ஊரை பார்த்துட்டு வரணும். அப்போ விகடனில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். சின்ன குத்துச்சி சொன்னார்னுட்டு நாகர்கோவில் ஒருத்தர் அட்ரஸை வாங்கிட்டு கிளம்பிட்டேன். போனேன், திருநெல்வேலியில் பஸ் தவற விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறினா அது இன்னொரு வழியாக சேரமாதேவியை எங்கேயோ சுற்றிட்டு போகுது. ஆனால் இந்த இடத்த டச் பண்ணியிருக்கேன், எனக்கு என்னன்னு தெரில. அந்த இடத்துல இறங்கி ஜனங்கள்லாம் காசு போடுறாங்க ஒரு உண்டியலில். அப்படி திரும்பி வரும்போது அதை பார்த்தேன். ஒரு கோவில் அவ்வளோதான். பட் நமக்கு என்னென்னா அவங்க இன்றைக்கு என்ன உணர்வில் அதை வச்சுட்டு இருக்காங்கிறத பற்றி நமக்கு விமர்சனம் ஒன்றும் இல்லை. அந்த இடத்த கண்ணால் பார்க்கணும். நம்ம மனசுக்குள்ளே வேறு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சில நாவல் ஒரு 4 வருஷத்துக்கு பற்றி ஒரு நாவல் பூலித்தேவன் ஒரு நாவலை எழுதிட்டு சங்கரன் கோவிலை போய் இன்னும் பார்த்துட்டு தான் அதை முடிக்கணும்னு முடிக்காமலே வச்சுக்கிட்டு இருக்கேன். வருஷமாக போடல. தொடரை ஜனமித்திரன்னு ஒன்றில் 40 வாரம் வந்தது. கடைசியில் பத்திரிக்கை திடீர்னு நின்று போயிடுது. அது சுதேசமித்திரன் அறக்கட்டளையிலேருந்து வந்த பத்திரிக்கை. அது ஆச்சரியமான விஷயம். ஆனால் புஸ்தகமாக வேணால் 5 வருஷம் இருக்கும், புக்காக வந்திருக்கும். இன்னும் அது புக்காகவே கொண்டு வரல. என்னென்னா அதை போய் பார்த்துட்டு வந்தால் அந்த கடைசியாக ஏன்னா அந்த கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட போனான், அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எங்கள் சாமியை அதை நான் கும்பிட்டுட்டு வரேங்கிறான், அவுத்து விட்றாங்க. அவன் உள்ளே போகிறான், ஒரு சுரங்கத்துக்குள்ளே இறங்குறான், காணாமல் போயிடான். அங்கேயும் ஒரு புகை நெருப்பு வந்ததுங்கிறாங்க. ஸோ இன்னைய வரலையே அது மர்மமாக இருக்குது. பின்னால் கூட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் உயிரோடு இந்த பிரபாகரன் மாரி அவர் உயிரோடு இருக்காருன்னே ஒரு 20 வருஷம் அவனுக்கு யுத்தம் நடத்திட்டு இருந்தானுங்க.
ஆனால் அவர் ஏதோ ஒன்று ஆயிட்டார் அந்த இடத்துல. அந்த கோவிலை கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு, ஏன்னா ஒரு பொறுப்புணர்வு, அதை பார்க்காம இதை எழுதி முடிக்கிறது ஒரு நிமிஷம். உங்களுடைய முக்கியமான இன்னொரு படைப்பான ஈழவேந்தன் சங்கிலி, இதை பற்றி சொல்லுங்களேன். ஈழவேந்தன் சங்கிலி வந்து 83ல் ஈழத்தில் இலங்கையில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை அப்போ தான் துவங்கிது. நிறைய இனப்படுகொலைகள் நடந்தது. மக்கள் அலை அலையாக ஒவ்வொரு அலையிலையும் பல பணங்களை சுமந்து கொண்டு கடல் அலைகள் வருகின்ற போல ஒரு கண்ணீர் கதைகள் நிகழ்ந்து கொண்டிருந்த நேரம். அந்த நேரத்தில் ஒரு சாதாரண எழுத்தாளனாக இருக்கிற பெரிய பெரிய அரசாங்கம் அரசியல்வாதிகளாலே ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழல். இல்லை, நான் ஒரு எழுத்தாளர், நான் என்ன பண்ண முடியும்? நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பேனா தான். அந்த பேனா வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணலாம். அப்போ இலங்கையினுடைய ஒரு ஈழவேந்தன்கிற சங்கிலிங்கிற ஒரு மன்னனுடைய வரலாறு ஏற்கனவே என்னுடைய மனதில் இருந்தது. ஒரு சிறு குறிப்புகளை படித்து வச்சுருந்தேன். ஒரு அவசரத்தில் உடனடியாக என்ன பண்ணினேன், அப்போ நான் வந்து மணியன் சார்கிட்ட பணியாற்றிட்டு இருந்தேன். எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்த நேரம் அது. அப்போ நான் உடனே ஒரு நாடகம் எழுதினேன், ஈழவேந்தன் சங்கிலி அப்படின்னு ஒரு நாடகம் எழுதினேன். இந்த நாடகத்தை மணியன்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, சார் இதை படித்து பாருங்கன்னா, அவர் ஒரு சுவாரஸ்யமாக தான் இதை வாங்கிட்டு போனார். இல்லை, காரில் போகும்போது அப்படி பிரட்டி பார்த்துருக்காரு. பார்த்தா அது இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கட்டபொம்மனுடைய போலவே ஒரு வரலாறு இருக்கும். ஆனால் காலத்தில் ஒரு 90 வருஷம் முன்னால் வாழ்ந்திருக்கான். அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் கோவாவில் தூக்கு போட்டு விடுறாங்க. மிகப்பெரிய புரட்சிகள்லாம் அவன் பண்ணியிருக்கான். அப்போ இங்கே ரகுநாத நாயக்கர்னு தஞ்சாவூரில் இருந்தார். அவர்கிட்ட வந்து உதவி கேட்குறான். அவர் வருணகுலத்தான்கிற ஒரு படைத்தலைவன் தலைமையில் ஒரு 5000 பரத வீரர்களை அங்கே அனுப்பி வச்சார். 2 ஆண்டு காலம் அந்த யுத்தம் நடந்தது. மிகப்பெரிய போராட்டம் அது. ஆனாலும் அந்த அரசன் ஒரு சிறைப்படுத்தப்படுறான். இந்த விஷயத்தை ஒரு அவசரமாக ஒரு நாடகம் எழுதியிருந்த உடனே இதை எப்படியாவது பெரிய பரபரப்பாக ஆக்கணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில், ஏன்னா தமிழகத்துலேருந்து எதுவும் செய்யலை ஒரு அங்கிற மாதிரி ஒரு அதிருப்தி இருந்துக்கிட்டு பேசப்பட்ட ஒரு நேரமாக இருந்தது. சரி, ஒரு கருத்து ரீதியில் ஒரு மக்கள்கிட்ட ஒரு இதை உருவம். ஏன்னா சில பேர் என்ன சொன்னாங்க அந்த நேரத்தில், அது துவங்கின நேரம் பிரச்சனை, ஏன்னா இங்கேருந்து போனால் வேலைக்கு போனால் வாழ போன இடத்துல நாடு கேட்குறாங்கிற மாதிரி சொன்னாங்க. இவங்கெல்லாம் வேலைக்கு தானே தோட்டங்கள்லாம் அல்ல, பூர்வீகமாக அங்கே தொழில் வாழ்ந்தாங்க. அந்த அது இன்னொரு பிரச்சனை. ஆனால் அப்படி இல்லை, இது வேலைக்கு போனவர்கள் நாடு கேட்குறது இல்லை, அது அங்கேயே பூர்வ குடிகளாக வாழ்ந்தவங்க. அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. பல சிங்கள மன்னர்களே தமிழகத்தில் தான் திருமணம் செஞ்சாங்க. விஜயனே, அந்த முதல்ல இருக்கிற விஜயனே பாண்டிய நாட்டில் வந்து தான் கல்யாணம் பண்ணான்னெல்லாம் வரலாறு. பல சிங்கள மன்னர்களுக்கு ஆட்சி பிரச்சனை வரும்பொழுது தமிழக மன்னர்கள் தான் அவங்க அதை மீட்டு கொடுத்தாங்க, உதவி செஞ்சாங்கன்னு, இப்படி சகோதரர்களாக வாழ்ந்தவர்கள்ங்கிற உரிமைகள்லாம் அவங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த மன்னனை பற்றி நான் அந்த எழுதின நாடகத்தை எம்ஜிஆர் அவருடைய தலைமையில் அரங்கேற்றணும்னு சொல்லி ரிகர்சல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. தினத்தந்தியில் விளம்பரம்லாம் கொடுத்துட்டாங்க. கலைவாணர் அரங்கத்தில் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி, டேட் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் மணியன் சாரை கூப்பிட்டு அது என்ன கதைன்னு கேட்டிருக்காரு. இவர் ஒரு ஒன்லைனில் அந்த கதையை சொல்லியிருக்காரு. சொன்னோன்னா ரொம்ப அருமையாக இருக்குது, இந்த நாடகம் போட்டால் எவ்வளோ பேருக்கு போய் சேரும்னு தெரியாது, ஆனால் இப்போ நீங்கள் நாடகம் போட்டிங்கன்னா ஒரு வேளை இதை தடை பண்ணுற வாய்ப்பு இருக்குது, மத்திய அரசாங்கம் இதை தடை பண்ணணுன்னு சொல்லிட்டா அதை சப்ஜெக்ட் ஒன்றும் இல்லாமல் போயிடும். நீங்கள் முதல்ல இதை பத்திரிக்கையில் வெளியிட்டுடுங்க, இதுக்கு பிறகு நம்ம இதை ஒரு திரைப்படமாக எடுப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய அறிவுறுத்தலை மீற முடியாததுனால அந்த நாடகம் அமிர்தலிங்கம் ஐயா அவரெல்லாம் அப்போ தான் அன்றைக்கி சார்ட்டர் பிள்ளைன்னு தப்பிச்சு வந்திருக்காரு. நான் இந்த நாடகத்தை போய் பார்த்துட்டு அவர்கிட்ட கொண்டு போய் காட்டிட்டுவான்னு நான் மணியன் அனுப்பிச்சிருக்காரு. நான் நேராக போய் காட்டுறேன். 3 மணி நேரம் உட்காந்து என்னுடைய ஸ்கிரிப்டை படித்தார். அவர் படிச்சுட்டு மிக அன்றைக்கி சாட்சி பல பேர்லாம் இருந்தாங்க. அவர் படிச்சுட்டு அருமையாக இருக்குங்க, நீங்கள் இது சாண்டில்யன் மாதிரி ஒரு பெரிய நாவலாக எழுதலாமேன்னு அவர் ஒரு கருத்து சொன்னார். ஏன்னா இந்த சங்கிலி மன்னனுக்கு அங்கே சிலை இருக்கான் யாழ்ப்பாணத்தில், நல்லூரில். அவருடைய வாழ் வந்து இன்றைக்கி அங்கே ராஜகாளி அம்மனுடைய ஆலயத்தில் அந்த அம்பாள் கையில் அவர் அந்த மன்னருடைய கடைசியாக அவர் வச்சுருந்த அந்த வாழ், அந்த வாழ் இருந்தால் அவரை பிடிச்சிருக்க முடியாதுன்னு வரலாறு. அந்த வாழை அவர் நட்பு பேச ஒருத்தன் வரான், அந்த வாழ்லேருந்து நட்பு பேசக்கூடாதுன்னு கழட்டி வச்சுட்டு நட்பு பேச போகும்போது தான் அவர் அரெஸ்ட் ஆகிறாரு. ஸோ அந்த வாழ் இன்னமும் அங்கே இருக்குது. எல்லா தலைவர்களும் அந்த வாழை கையில் எடுத்து வச்சுட்டு படம்லாம் பத்திரிக்கையில் பிரசுரமாக இருக்குது. நீங்கள் வந்து தமிழகத்திலேருந்து நாயக்கர் உதவி செஞ்சாருங்கிறீங்களே, இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. ஆகவே நீங்கள் இதை ஒரு பெரிய நாவலாக எழுதினீங்கன்னா எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனால் நாடகம் நடக்கட்டும்னு அவர் சொன்னார். ஆனால் நாடகம் நடக்க முடியாத ஒரு சூழலாகிடுது. அப்போ உடனே மிகப்பெரிய கட்டவுட்டு ஜெமினிகிட்ட வச்சு அதை தொடராக வெளியிட்டார் மணியன், இதயம் பேசல வெளியிட்டார். இதுக்கு பிறகு வந்து இந்த நாடகமும் நூலாக வந்தது. பிறகு இதை நாவலாகவும் நான் எழுதினேன். அந்த ஈழவேந்தன் சங்கிலிங்கிறது அவருடைய விருப்பத்தைப்படி ஒரு பெரிய தொடர்கதையாகவும் நான் எழுதினேன். இதெல்லாம் பிறகு
ஒரு 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 அண்மையில் இப்போ திருப்பி ஒரு 20 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் இந்த பிரச்சனைகள்லாம் வந்த சமயத்தில் இலங்கையில் ஒரு மனநல மருத்துவர் இந்திரகுமார்னு ஒரு இலங்கை தமிழர் இருந்தார். அவர் வந்து என்னுடைய இந்த நாடக நூலை தேடி எடுத்து மணிமேகலை பிரசுரத்து மூலமாக மறுமதிப்பு கொண்டு வந்தார். அதில் அவர் விரிவான முன்னுரை எழுதினார். அந்த முன்னுரையில் 83 இந்த பிரச்சனை தமிழகத்தில் ஈழத்தில் நடந்த பொழுது இன்று வரையிலும் தமிழகத்திலிருந்து இலக்கிய ஆதாரங்களோட 2 பேர் தான் தமிழினத்துக்காக குரல் கொடுத்தாங்க. அரசியல் கோணத்தில் இல்லை, இலக்கிய கண்ணோட்டத்தில் குரல் எழுப்பின 2 பேர். ஒன்று முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய பாயும்பலி பண்டாரவன்யன், அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை அங்கே உருவாக்கி இருந்தது. 2வது ஈழவேந்தன் சங்கிலி, எங்கள் மண்ணில் இருந்த ஒரு மன்னனை பற்றி அவர் எழுதியிருந்த இந்த 2 படைப்புகளுன்னு அவர் சொன்னார். இதை அவர் இந்த பதிவு பண்ணினதை கலைஞருடைய கவனத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காகவே நான் அவரை போய் சந்தித்து அந்த முன்னுரையை அவர்கிட்ட காட்டி வேறு அண்டர்லைன் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் படிக்க மாட்டேன்னு நினச்சிங்களான்னாரு, கொடுத்துட்டு வந்தேன். ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏதோ நம்மளால் ஆனது, நம்ம வந்து என்ன செய்ய முடியும், அவ்வளோதான் செய்ய முடியும். இப்போ உங்களுடைய இப்போ இந்த இலக்கிய பயணத்தை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய எழுதியிருக்கீங்க. ஆனால் இவற்றை எல்லாத்தையுமே ஒரு முழு நேர பணியாக ஒரு பத்திரிகை அலுவலகத்தில் இருந்துக்கிட்டே இவ்வளவையும் செஞ்சுருக்கீங்க. அது எப்படி சாத்தியமாச்சுங்கிறத சொல்லுங்களேன். பத்திரிகை பணிங்கிறது வந்து எனக்கு தீபம் நாபாரசாரதி அவர்கிட்ட பணியாற்றின போது ஒரு 10 ஆண்டு காலம் அந்த இலக்கிய இதழில் அவர்கிட்ட நான் மாணவனாகவும் ஊழியனாகவும் நான் இருந்தேன். அதை தொடர்ந்து மணியன் அவருடைய இதயம் பேசுகிறது வார இதழ் துவங்கின போது நான் அதில் போய் பணியாற்றினேன். படைப்பாளனாகவும் தீபத்தில் இருக்கும் பொழுதே கூட அதில் கதைகள் நான் எழுதலை. ஆனால் நிறைய அன்றைக்கு இருந்த பெரிய பிரபலங்கள், திரையுலகத்தில் இருந்த பல பிரபலங்களெல்லாம் சின்ன சின்ன பேட்டி, மினி பேட்டிம்பாங்களா, அந்த மாதிரி நான் அதில் சந்தித்து எழுதியிருக்கேன். புகழ்பூத்த ஏபி நாகராஜன் போன்ற, ஏஎஸ் பிரகாசம் போன்றவர்கள், பாலச்சந்தர், இப்படி நிறைய பேரை நான் சந்தித்து அவங்களுடைய இலக்கிய கருத்துக்களை என்ன சொல்கிறாங்கங்கிறத ஒரு பேட்டியாக நான் எழுத ஆரம்பித்தேன். அப்படி தான் நான் சிறுகதைகள் எழுதினேன். நாபாரசாரதி அவர்கள் அதை பெருந்தன்மையோடு அதை அனுமதித்தார், எழுத்தாளர் நான் வளரவும் அனுமதித்தார். அதிர்ஷ்டவசமாக எனக்கு வந்து நான் பணியாற்றின எல்லா இடத்துலையுமே அந்த வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டது. எழுதுறதுக்கும் பிற இதழ்கள் எழுதுறதுக்கும் அந்த வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடச்சிது. ஆனால் அந்த காலங்களில் மிகப்பெரிய வருமானங்கள்னு சொல்ல முடியாது. நான் இருந்தது ஒரு மாத பத்திரிக்கை தீபம்ங்கிறது, மிக குறைந்த சம்பளம். அப்போ நான் வீட்டை விட்டு வந்து 10-11 ஆண்டுகள் ஆகியிருந்தது. என் தம்பிக்கெல்லாம் முன்னமே திருமணம் நிகழக்கூடிய ஒரு சூழல் நிகழ்ந்துருச்சு. அப்போ குடும்ப பொறுப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா. அப்போ சகோதரர்கள், எங்கள் அம்மா எல்லாம் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணணுன்னு வற்புறுத்தி என்னை கூப்பிட்டு பேசினாங்க. அப்படி பேசும் பொழுது திருச்சியில் போய் ஒரு பெண்ணை பார்த்துட்டு வந்தேன். பெண்ணை பார்த்துட்டு வந்தால் 2-3 மாதங்கள் அது தாமதமாகவே இருந்தது. என்ன காரணம்னா, என்ன வேலை பார்க்குறாரு, குறைஞ்ச சம்பளம், ஒரு 150 ரூபா சம்பளத்தில் இந்த பையனை நம்பி எப்படி, ஏன்னா வேலையும் பாதுகாப்பு இல்லாத வேலை, ஒரு அரசு உத்தியோகம் அந்த மாதிரி இல்லை, ஒரு பத்திரிக்கை விஷயம், ஒரு மாத பத்திரிக்கை, என்ன செய்கிறதுன்னு அவங்க தயங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. மற்ற பொருத்தங்கள் அது இதெல்லாம் சரியாக இருந்திருக்கு. ஆனால் இதை பற்றி அவங்க தயங்கிக்கிட்டு இருந்த பொழுது அதிர்ஷ்டவசமாக என்னை எழுத்து தான் காப்பாற்றிது. எப்படின்னா, தஞ்சை அமுதம்னு ஒரு பத்திரிக்கை வந்துக்கிட்டு இருந்தது. தஞ்சைனா தர்மலிங்கம்னு ஒரு எக்ஸ் எம்எல்ஏ, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவர் பத்திரிகைகளில் என்னுடைய கதைகளும் கவிதைகளும் வந்துக்கிட்டு இருந்தது. அவர் ஒரு தடவை சென்னை வந்தபோது நான் அந்த பக்கத்து ஊருக்காரங்க. அப்போ என்னுடைய பூர்வீகங்கிறது திருமானூர்னு, நான் விருத்தாசலம் பக்கத்தில் பிறந்து வளர்ந்துருந்தேன். ஆனால் என்னுடைய தாயார் தகப்பனாரும் என்னுடைய பூர்வீகங்கிறது திருவையாறுகிட்ட திருமானூர்னு, அது திருச்சி மாவட்டம், கொள்ளடக்கரை கிராமம். தஞ்சாவூர் 10 மைலில் தஞ்சாவூர். இவர் முன்னாலே நான் சொல்லி வச்சுருந்தேன், என்னை ஊர் பக்கம்லாம் வரமாட்டியான்னு கேட்டார். நான் வந்தேங்க, ஏன் இந்த மாதிரி பெண் பார்த்துட்டு வந்தேன், இப்படி சூழ்நிலைன்னு சொன்னேன். யார் என்னன்னு கேட்டார். நான் இந்த மாதிரி திருச்சியிலன்னு சொன்ன உடனே என்னுடைய மாமனாருக்கு நண்பர் வந்து திருச்சியில் ஆவேரா கிருஷ்ணசாமி ரெட்டியார்னு, அவர் அப்போவே எழுத்தாளர்னு ஒரு பத்திரிகை நடத்தினார், எழுத்தாளர் சங்க தலைவரெல்லாம் இருந்தவர். அவர்கிட்ட இவர் போய் ஃபோனில் விசாரிச்சிருக்கார். இந்த மாதிரி நம்ம பையன் அவனுக்கு வந்து திருமணம் பிரச்சனையாக இருக்குது, அவங்க எதாவது சந்தேகப்படுறாங்க போல இருக்குது, நீங்கள் தைரியம் சொல்லுங்கள், நம்ம பார்த்துக்கலாம், அவனுக்கு நம்ம எதாவது வேலைகள்லாம் வாங்கி வைக்கலாம். அப்போ ஆவேரா கிருஷ்ணசாமியுடைய மாமனாரை கூப்பிட்டு, நல்ல பையன், ஏன் எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுருக்கான், நீ கல்யாணம் பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம பத்திரிக்கையாளர் நீங்கள் கூப்பிட்டு வச்சுக்கலாம் வேலைக்கு அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்ததுனால தான் என் திருமணம் நடந்தது. அப்போது எழுத்து தான் எனக்கு அங்கேயும் ஒரு பரிந்துரை செஞ்சு என்னை வாழ்க்கைக்கே ஒரு தடம் அமைச்சு கொடுத்துருக்கு. இன்றைக்கு உள்ள எழுதிட்ட சூழ்நிலையில் எதிர்காலத்தில் இந்தந்த விஷயங்களெல்லாம் கையில் எடுக்கலாம்னு முன் வச்சுருக்கேன் அப்படின்ற நீங்கள் நினைத்து வச்சிருக்கிற விஷயங்கள் என்ன எழுத்தில்? என்னை பொறுத்தவரை இன்னும் சில சரித்திர நாவல்கள் எழுத வேண்டியது இருக்குது.
அந்த சரித்திர நாவல் எழுதிக்கிட்டு இருக்கேன். சில களங்கள் சில இடங்களை நான் எப்போவுமே அது சம்மந்தப்பட்ட இடங்களை முடிஞ்சால் போய் பார்த்துட்டு வர்றதுங்கிற ஒரு வழக்கம் வச்சுருக்கேன். வரலாற்று நூல்களில் படித்தாலும் கூட அந்த இடங்களை முடிஞ்ச வரலையும் வெளிநாடுகளில் போய் பார்க்க முடியாது, ஆனால் உள்ள கிராமங்களில் போய் பார்த்துட்டு வரணும். அந்த மாதிரி அப்புறம் காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரத்தை போய் பார்த்துட்டு வர்றது. அதை போல் இப்போ நான் பூலித்தேவனை பற்றி ஒரு அற்புதமான நாவல் அதை எழுதி அதை புத்தகமாக கொண்டு வரணும். அந்த நேரத்தில் அதை அந்த சங்கரன் கோவிலை போய் பார்த்துட்டு வந்து அதை முடிக்கணும்னு வச்சுட்ருக்கேன். ஒரு பொறுப்புணர்வு, குறைஞ்சபட்சம் அவர் உலாவிய அந்த நெற்கட்டும் ஜெபல் வாசுதேவன் ஒரு கோட்டையெல்லாம் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கேன். சில சரித்திர நாவல்கள், இன்னும் சில சமூக கதைகள்லாம் எழுதணுங்கிற ஆர்வம் இருக்குது எனக்கு. நல்ல விஷயம், உண்மையிலே நல்ல விஷயம். இந்த உங்களுடைய அந்த எழுத்து பயணத்தை நல்ல ஒரு பயன்படுத்தி ஒரு ஆய்வுபூர்வமாக இன்றைக்கு இந்த சரித்திர நாவல்கள் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய பெயர் இடம்பெறக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இந்த பணியில் சேர்த்து வரீங்க. இந்த பணிகள் மென்மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த சந்திப்புக்காக இவ்வளோ நேரம் வந்து என்னுடைய நன்றி. தன்னுடைய சமூக நாவல்கள், சரித்திர நாவல்கள், சிறுகதைகள், கவிதை என தன்னுடைய இலக்கிய பயணத்தை விரிவாக தன்னுடைய படைப்புகள் போலவே சுவைப்பட இதுவரை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் இன்றைய சிறப்பு விருந்தினர் கௌதம நீலாம்பரன். மீண்டும் நாளை காலை இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் காலை பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களை சந்திக்கும் சந்தித்த வழியில் நாளைய சிறப்பு விருந்தினர் ஒரு குழந்தைய வந்து ஒரு கம்ப்ளீட் பர்சன், ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து கம்ப்ளீட் பர்சனாக நம்ம ஆக்கணும்னா எல்லா துறையிலையும் குழந்தைகளுக்கு ஈடுபாடு இருக்கணும். ஏன்னா அவள் குழந்தைகள் சிறியவர்களாக இருக்கிறச்சே நமக்கே தெரியாது எதில் அவளுக்கு திறமை இருக்குன்றது நமக்கே தெரியாது. எல்லாத்துலேயும் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தான் அவளுடைய திறமையை கண்டுபிடிச்சி மேற்கொண்டு அதை விருத்தி அடைய செய்யலாம். அதனால் வெறும் படிப்பு மட்டும் ஒருத்தரை வந்து முன்னுக்கு கொண்டு போகுன்றது என்னோட நம்பிக்கையும் இல்லை. பள்ளி கல்வியில் நீண்ட அனுபவம் வாய்ந்த கல்வியாளர் சுதா மகேஷ்.